அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த வருஷத்தினுடைய ரமதானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய இந்த நாளில் நாம் வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கம் நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அதைக் கொண்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த 7வது நாளிலே, அதாவது ரமதானுடைய இந்த 7வது நாளிலே நாம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், ஆ சதகத்துல்லா அப்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வித்ரியா ஷரீஃபிலே இந்த சமுதாயத்துக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்துக்கு கிடைச்ச நல்ல பாக்கியங்கள் என்னென்ன விஜயங்கள், நிறைய விஷயங்கள் மத்த சமுதாயத்துக்கு கிடைக்காத எத்தனையோ பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அது என்ன என்பதையும், அதேபோல மற்ற சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட கடுமையான தண்டனைகள் நமக்கு இல்லை என்பதையும் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த சமுதாயத்துக்கு அப்படி என்ன கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது என்பதையும் சொல்கிறார்கள். அதுல ஒரு விஷயத்துல தான், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்காக தூர் சீனா மலைக்கு செல்வார்கள். அந்த நேரத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சமூகத்துக்கு விட்டுச் செல்கின்ற நேரத்தில, அந்த சமூகத்தினர் அல்லாஹ்வுடைய கட்டளை மறந்து ஒரு காளை மாட்டை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கடுமையான கோவப்படுகிறான். கோவப்பட்டு அவர்களை கடுமையாக தண்டிக்க நாடுகிறான். அந்த நேரத்தில மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், நான் இவர்களை விட்டுச் சென்றது தான் இவர்கள் இப்படி பாவம் செய்திருக்கிறார்கள். அதனால இந்த பாவத்துக்கு நானும் காரணமாகிவிட்டேன் என்று தௌபா செய்வதோடு, மற்ற மக்களையும் அவர்களுக்காகவும் தௌபா செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுப்பேன். அந்த தண்டனைக்கு அவர்கள் ஆளாக வேண்டும். என்ன தண்டனை சொன்னால், அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த மக்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்துக்கு கொலை செய்யப்படுவது தான் தண்டனை என்று சொன்னால், அந்த தண்டனையை பெற்றால் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொன்னா, நாங்க தயார் என்று சொல்லி, அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்வருகிறார்கள். அவருடைய உறவினர்களாலே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த உறவினர்களுக்கு மனதிலே ஒரு இரக்க மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு இருளை அனுப்புகிறான். அந்த இருட்டிலே யார் யாரை வெட்டுகிறார்கள் என்று தெரியாமல் கொலை செய்யப்படுகிறார்கள். உறவினர்களை கிட்டத்தட்ட 50,000 பேரை கொலை செய்யப்படுகிறார்கள். மலக்குமார்கள் அதை பார்த்து அழுது சலித்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார் அந்த மக்களுக்கு அவர்களை மன்னிக்கும்படி. இது கடுமையான தண்டனை என்று சொல்லி அவர்கள் கேட்டதினால், மீதி இருக்கக்கூடிய மக்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். 50,000 பேர் கிட்ட தண்டனைக்கு ஆளாகிறார்கள். இதுபோன்று இன்னும் என்னென்ன கடுமையான தண்டனைகள் மாட்டப்பட்டார்கள். அது என்ன உருவத்துக்கு மாற்றப்பட்டார்கள் என்பதை பெரிய வீடியோக்களை பாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேருக்கும் இதைக் கொண்டு இன்னும் நிறைய பயன் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.